மக்களே! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு பிரெக்னன்சி ஸ்டோரி. லிட்டரலி வந்து அந்த ஸ்டோரி எல்லாம் நம்ம லைஃப்ல நடந்தது தான். நான் என்ன ஆயிருப்பேன் அப்படிங்கிறதே எனக்கே தெரியாது. அந்த லெவலுக்கு வந்து எனக்கு வந்து அப்படியே ஒரு மாரி அழுகையாவே வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களும் இத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்க ஷேர் பண்ண சொல்லி தான் போட்டுருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாவே இருக்கும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். என்ன சொல்றேன், காட் ப்ராமிஸா குழந்தை எனக்கு இன்னும் பொறக்கல அப்படின்னு யாருமே வருத்தப்பட மாட்டீங்க. அந்த மாரி ஒரு ஸ்டோரின்னு தான் சொல்லணும். ஆ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க வந்து லவ் மேரேஜ். கல்யாணமாகி 7 வருஷம் ஆச்சு. குழந்தை இல்ல. குழந்தை இல்லன்னு நெறைய பேரு நெறைய விதமா என்ன தப்பா பேசினாங்க. முக்கியமா நான் லவ் மேரேஜ்ங்கிறதுனால எங்க மாமியார் கூட என்னைய பயங்கரமா திட்டினாங்க. ஆ ஈவன் தோ இதுல என் மேல மட்டும் தான் மிஸ்டேக் இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா நான் மட்டும் தான் திட்டு வாங்கினேன். நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டேன். எங்க வீட்லயும் என்ன ஏத்துக்கல. எப்ப ஏத்துப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வெயிட்டிங்ல தான் இருக்கிறோம். ஆனா குழந்தை பொறந்துச்சுன்னா ஈஸியா ஏத்துப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்காக தான் நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு 7 வருஷமா குழந்தை இல்லங்கிறதே என் வாழ்க்கையில மிகப்பெரிய அடி. அதுக்கப்புறமா நான் 7 வருஷத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. எங்க ஃபேமிலில எல்லாருமே ஹாப்பி. என் மாமியார்லேருந்து, என் ஹஸ்பண்ட்லேருந்து எல்லாருமே என்ன ரொம்ப தாங்கு தாங்குன்னு தாங்குனாங்க. எனக்கு அந்த ஹாப்பினஸ் கூட நிலைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். 3 மாசத்துல எனக்கு மறுபடியும் அபார்ஷன் ஆயிடுச்சு. என்னால சுத்தமா முடியல அந்த கஷ்டத்த விட்டு வெளில வரதுக்கே. அப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா 3 மாசம் பிரெக்னன்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ட்டாங்க. நெக்ஸ்ட் கொஞ்ச நாள்ல அகைன் பிரெக்னன்ட் ஆனேன். ஒரு 9 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் பிரெக்னன்ட் ஆனேன். பட் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, ஸ்கேன்ல பார்த்துட்டு குழந்தைக்கு வயித்துல கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே சொல்றேன். எனக்கு மனசு உடைஞ்சுட்டேன். என் ஹஸ்பண்டும் சரி, நானும் சரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டத்த விட்டு என்னால வெளில வர முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஈவன் தோ எனக்கு பார்த்த டாக்டர் கூட பிரெக்னன்சிக்கு வந்து பிரெக்னன்சி ட்ரீட்மெண்ட்ட விட மென்டலி நீ நெறைய அஃபெக்ட் ஆயிருக்கமான்னு தான் ட்ரீட்மெண்ட் குடுத்தாங்க. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம். ஐயுஐ, ஐவிஎஃப் இனிமே கொஞ்ச நாளைக்கு குழந்தைய பத்தி யோசிக்காத. உன்னோட கர்ப்பப்பை ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட சொல்லிட்டாங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. ஆனா குழந்தை பொறக்கும்னு காத்திருந்தோம். குழந்தை இன்னும் பொறக்காம இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எங்களால தாங்க முடியல. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு செம்மையான வயித்து வலி. ரொம்ப தாங்க முடியாத லெவலுக்கு வயிறு வலி. என்னால சுத்தமா தாங்க முடியல. ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து பிசிஓடி அதிகமா இருக்கு, நீர்க்கட்டி அதிகமா இருக்கு, ஓவலேஷன் ஆக்சுவலா வந்து என்னோட ஓவரி ரொம்ப ஓவரி ஃபுல்லா நீர்க்கட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவரிய ரிமூவ் பண்ணியே ஆகணும். இல்லன்னா உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு இப்போ வரையும் குழந்தையே இல்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஓவரி போயிருச்சு அப்படின்னா, எனக்கு எப்படி இருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு தருணத்துல தான் நானும் இருந்தேன். ஆனா அந்த ஓவரிய எடுத்தா தான் என்ன காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டாங்க. அதே மாரி எனக்கு ஆப்ரேஷனும் முடிஞ்சுச்சு. ஆப்ரேஷன் முடிஞ்சு என்னோட ஒரு ஓவரி என்கிட்ட இல்ல. கர்ப்பப்பை நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா குழந்தைய பத்தி இப்ப யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். கொஞ்ச நாள் போகட்டும். ஏன்னா உங்ககிட்ட ஒரே ஒரு ஓவரி தான் இருக்கு. அதுலேருந்து தான் உங்களுக்கு முட்டை எல்லாம் வரணும். ஆனா அந்த ஓவரி நல்லா தான் இருக்குமா, பயப்படாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10 வருஷமா குழந்தைக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க எங்களுக்கு இப்படி ஒரு அடிய நான் எதிர்பார்க்கவே இல்ல சத்தியமா. கொஞ்ச நாளைக்கு குழந்தைய பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்ட்டாங்க. 10 வருஷம் முடிஞ்சும் எனக்கு குழந்தை பொறக்கல அப்படிங்கிற கவலையில தான் நானும் இருந்தேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க யாருமே எதிர்பார்க்கல. ஆனா நான் அந்த டைம்ல பிரெக்னன்ட்டா இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஆனா ரொம்ப ரொம்ப பயமாவும் இருந்துச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷம் என் வாழ்க்கையில இருந்துச்சோ, அவ்வளோக்கு அவ்வளோ பயமும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ அபார்ஷன்ஸ் அதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு குழந்தை, அதுவும் தானாவே வருது அப்படிங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. அவ்வளோ சந்தோஷம். ஆனா பயமாவும் இருந்துச்சு. எங்கடா இது பொறக்குமா? எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி. எனக்கு உண்மையிலேயே அந்த குட்டி தேவதை எனக்கு பொறந்துச்சு. எனக்கு பொறந்தது பெண் குழந்தை. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 11 வருஷம் கழிச்சு 12வது வருஷத்துல தான் என்னோட குழந்தை பொறந்தா. ஆனா குழந்தை பொறந்து 4 மாசத்துல மறுபடியும் அதே மாதிரி எனக்கு வயிறு வலி. இன்னொரு ஓவரியில கட்டி இருக்கு. எடுத்தே ஆகணும்னு சொல்லி கர்ப்பப்பையோட எனக்கு எடுத்துட்டாங்க. என்னால இத ஏத்துக்கவே முடியலனாலும், ஆனா அதான் உண்மை. கடவுள் ரூபத்துல எனக்கு ஒரு குழந்தைய குடுத்துட்டு என்னோட கர்ப்பப்பை மறுபடியும் எடுத்துட்டாங்க. எனக்கு இப்ப வந்து என்னோட விஷயத்த நீங்க கேட்கும்போது யாராவது குழந்தை இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா, தயவு செய்து இத அவங்க கிட்ட சொல்லுங்க.
அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மெயில் போட்டிருக்காங்க. ஆனா அவங்க இவ்ளோ ஸ்ட்ரக்லிங்ஸ ஃபேஸ் பண்ணியும் நமக்கு குழந்தை பொறக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே நம்பியிருக்காங்க. அதனாலேயே கடவுள் வந்து அவங்களுக்கு குழந்தைய குடுத்த மாரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட சேனல்ல முக்கியமா இந்த மாரி பிரெக்னன்சி ஸ்டோரி போடுறோம் அப்படிலாம் சொல்லி கேட்கவே இல்ல. கேட்காமயே வந்து இவங்க அனுப்பியிருக்கதே ரொம்ப 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 தேங்க்ஸ்க்கா. உண்மையிலேயே வந்து இந்த லெவலுக்கு நீங்க மெயில் பண்ணுவீங்கங்கிறத நான் நினைக்கவே இல்ல. நம்மளோட வீடியோஸ்லயே நெறைய பேர் கீழ வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகுமா? எனக்கு இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு கேட்கறதுனால தான், அவங்களும் அத பார்த்துட்டு போட்டதாக தான் அந்த மெயில்லயே வந்திருந்துச்சு. ஆ ஸோ வந்து எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு 100% குழந்தை பொறக்கும். நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு. அப்படிங்கிற மாரி நீங்க நம்புங்க. நம்புனீங்கனாலே எல்லாமே நடக்கும். சீரியஸா அவங்களோட ஸ்டோரிய கேட்கும்போது தான் நமக்கெல்லாம் நம்பலாம் என்னடா அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஸோ வந்து எத பத்தியும் கவலைப்படாம ஜாலியா, ஹேப்பியா இருங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். கடவுள் நமக்கு துணையாவே இருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாரி உங்களோட ஸ்டோரீஸ் எதுவும் போடணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மெயிலுக்கு மெயில் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்க பண்ணுங்க. அந்த அக்காவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. டாடா! பை பை.